வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. வாங்க இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், லண்டன் மாநகரத்தில் இருக்கிற 3 பிரபலமான இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று லண்டன் ஐ, 2வது பிக் ஃபென், 3வது வெஸ்டர்மினிட்ஸ் பிரிட்ஜ். ஓகே, லண்டன் ஐ என்றது லண்டன் தேம்ஸ் நதி தெற்கு கரையில் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய சுழலும் பார்வை சக்கரம். சரியா, சுமார் 135 மீட்டர் 443 அடி உயரமும் கொண்டது. சரியா, திறந்த ஆண்டு 2000. இது ஆரம்பத்தில் மில்லியன் கொண்டாட்டத்திற்காக தற்காலிகமாக திறக்கப்பட்டாலும் மக்களின் பிரபலத்தால் இது நிரந்தரமாக்கப்பட்டது. சரியா, பார்வை சுமார் 40 கிலோமீட்டர் சம்மர்லையும் விண்டரில் அரண்மனை வரை கூட தெரியும். சுழலும் வேகம் மெதுவாக இருக்கும். 26 சென்டிமீட்டர். முழு சுற்ற முடிக்கிறதுக்கு 30 நிமிடங்கள் ஆகும். ஒவ்வொரு 32 கண்ணாடி பெட்டிகளை கொண்டிருக்குது. ஒவ்வொன்றும் லண்டனில் இருக்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறிக்கும் காசு. இதில் 13ஆம் நம்பர் தவிர்க்கப்பட்டிருக்குது. 13ஆம் நம்பர் அங்கேயும் பாருங்கள், பேய் வீடு அப்படி இல்லை, அதிர்ஷ்ட காரணங்களுக்காக. இது யூகேயில் அதிகம் பார்வையிடும் கட்டண ஈர்ப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இரவு விளக்குகளில் ஏற்றப்பட்டிருக்கும் போது தேம்ஸ் நதியின் மேல் மிக அழகாக தெரியும். இந்த காட்சியை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்தது பிக் ஃபென் என்ற ஒரு மணிக்கூட்டு கோபுரம். சரியா, இது பலர் இதை முழு கடிகார பெயராக நினைத்தாலும் இது பிக் ஃபென் என்பது வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனைக்கு வட திசையில் உள்ள எலிசபெத் கோபுரத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு மணி. கிரேட் பெல் இதனுடைய பெயர். சரியா, 96 மீட்டர் உயரமுடையது மற்றும் 1859 இது கட்டி முடிக்கப்பட்டது. துல்லியமாக நேரங்காட்டும் தன்மை மற்றும் ஆழமான மணி ஒலிக்கும் இது பிரபலமாக ஒலிக்காகவும் இது பிரபலமானது. சரியா, பிக் ஃபென் யுனைடெட் கிங்டமின் பண்பாட்டு அடையாளமாகவும் பிரபலமான சுற்றுலா ஈர்ப்பாகவும் விளங்குகிறது. இதன் பிரசித்தி பெற்ற மணி ஒலி 1923 BBC வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. 2012 ராணி எலிசபெத் 11வது வைர விழாவை முன்னிட்டு இந்த கோபுரம் எலிசபெத் கோபுரம் என மறுபெயரிடப்பட்டது. ஓகே காய்ஸ், இதை மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னுடைய மிக சப்ஸ்கிரைபராக இருங்க. சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.